மீண்டும் ஆயுதம் நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்க நண்பர்களே. கெயில் பற்றிய அச்சம், மக்களுக்கு இருந்திருக்கக்கூடிய அச்சம் நியாயமானதா அல்லது அர்த்தமற்றதா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதம் நீட்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக 3500 கோடி ரூபாய் ஒரு பட்ஜெட் இருக்கக்கூடிய விஷயங்கள். பெங்களூர்ல, கொச்சியிலிருந்து பெங்களூருக்கு 871 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கக்கூடிய எரிவாயுக்கான, திரவ எரிவாயுக்கான பாதையாக குழாய்கள் அமைக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட ஆகிய 7 மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 1491 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு 310 கிலோமீட்டர் தமிழ்நாட்டுக்குள்ள பயணிக்குது. இதுக்காக 136 கிராமங்களில் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 5842 விவசாயிகள் இதுல தொடர்புடையவர்களாக பாதிப்பு பிரச்சனைக்கு உள்ளாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்தமாக தமிழக அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பை கிளப்பியிருக்கிறது. அதிமுக இது பற்றிய தகவலை தெரிவிக்கவில்லை. சட்டமன்றத்தில் அதற்காக தீர்மானம் நிறைவேற்றினார்கள். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள், மேல்முறையீடு செய்தார்கள். தமிழக அரசாக செய்திருக்கிறது. அதிமுக இன்னும் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம், இரண்டாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், இந்த திட்டம் வரவேற்கப்பட வேண்டியதுதான், ஆனால் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் செய்வதற்கான வழிமுறைகளை கையாள சொல்லியிருக்கார்கள். இதை தவிர மற்ற இருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களுமே ஒரு பாகுபாடே இல்லாமல் திடமாக கெயிலுடைய திட்டத்தை மாற்ற வேண்டும் அல்லது நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது விவசாயிகளுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லியிருக்கார்கள். உண்மையிலேயே இந்த அச்சம் நியாயமானதானா? இந்த இழப்பீடு என்பது குறைவானதானா? அல்லது விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த நிலத்தை கையப்படுத்தக்கூடிய ஏற்படக்கூடிய ஒரு அச்சம் என்பது ஒரு அர்த்தமற்ற விஷயமா, அல்லது அரசு ஏமாற்றுகிறதா? மக்கள் அதீதமாக கற்பனை செய்து கொண்டு இருக்கிறார்களா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுத நீச்சல் வாதிக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பகுதியிலே மூத்த வழக்கறிஞர், கெயிலுக்காக வாதாடக்கூடிய திரு கனகராஜ் அவர் நம்முடைய இருந்திருக்கார். உங்களை நிகழ்ச்சி வரவேற்கிறார். அதேபோல விவசாயிகள் சங்கத்துடைய மூத்த தலைவர் திரு பி ஆர் பாண்டியன் நம்முடைய இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு பாண்டியன் முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி, இதை எல்லா அரசியல்வாதிகளும் தவறாமல் பயன்படுத்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை நில ஆர்ஜிதம் என்பது. நான் படித்த வரை இந்த நிலம் குழாய் பதிப்பதற்காக கையகப்படுத்தப்படுகிறது. மாற்றம் நிலம் அபகரிப்பு. ஓகே, நிலம் அபகரிப்புன்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க கட்சியில் ஆர்ஜிதம் சொல்றாங்க. ஆனா நான் படித்த வரை நிலம் வாங்கி 20 அடிக்கான நிலம் வாங்கி, இந்த பாதை போகக்கூடிய 20 அடிக்கான அகலம் கொண்ட நிலம் வாங்கி, அதுல 5 அடி ஆழத்தில் 2 அடி அகலத்தில் குழாய் பதிக்கப்பட்டு மூடப்பட்டு அந்த நிலம் திரும்பவும் அவர்களிடம் அப்படியே ஒப்படைக்கப்படுகிறது 40 விழுக்காடு இழப்பீடுடன். இது எப்படி அபகரிப்பாக மாறும்? இல்ல, அபகரிப்பு என்பது நிலத்தை முழுமையும் எடுத்து அது அவர்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவது என்பது வேறு. நிலத்தில் ஒரு பகுதியை எடுத்து அந்த முழு பகுதியையும் உபயோகப்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படுவது. இது எப்படி உபயோகப்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளும்? இது 5 அடி ஆழத்துல இங்க கிணறு வெட்டுறதுக்கோ வீடு கட்டுறதுக்கோ தவிர வேற எந்த தடையும் கிடையாது. நீங்க விவசாயம் பண்ண முடியும், பாசனம் பண்ண முடியும். அந்த நிலம் உங்களுக்கு அப்படியே திரும்ப ஒப்படைக்கப்படும். இதற்கு 40 விழுக்காடு இழப்பீடு கொடுக்கப்படும். எங்க என்ன பாதிப்பு எனக்கு புரியல. இழப்பீடு என்பதுக்கு இல்ல, ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனுடைய உயிருக்கு 40% இழப்பீடு என்பது போதுமானதா? மனித உயிர் எங்க பிரச்சனை ஆகுதுன்னு கேக்குறேன். நாங்க வாங்க அழைச்சிட்டு போறோம். திருவாரூர் மாவட்டத்தில் ஏற்கனவே பைப் மூலமாக காவிரி படுகையில ONGC நிர்வாகம் இதே முறையை பயன்படுத்தி நிலவாயுவையும் கச்சாவையும் தனித்தனி குழாய்கள் மூலமா சென்ட்ரலைஸ் பண்றாங்க. திருவாரூர் மாவட்டத்தில் நான் பாதிப்பு நிலையில இருந்தா இதை மறுக்கிறேன். நான் அச்ச உணர்வுல இருந்தோ இது எதிர்காலத்தில் இது எப்படியும் பாதுகாக்குமா இல்ல பாதுகாக்காதுங்கிற நம்பிக்கை அந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நிலையில நாங்க இதுக்கு கொடுத்து இந்த நிலங்களை அவங்களுக்கு குழாய் பதிப்பதற்கு கொடுத்து இதே முறையை பின்பற்றி இதை விட சின்ன குழாயா இருப்பதை ஆழத்துல பதிச்சு. நீங்கள் சொல்லக்கூடிய உயிரச்சம் எங்கே எழுதுகிறது? உயிர் அங்கேதான் இருக்குங்கிற 3 பேர் எரிந்திருக்கிறார்கள். 3 மாணவர்கள், பள்ளி சிறுவர்கள் 3 இடங்களில் விளையாடி கொண்டிருக்கிற போது திடீரென்று அந்த குழாய் வெடித்து. எப்ப நடந்த சம்பவம்? இப்போ ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ள ஒரு பையன் 2 பையன் இறந்திருக்கான். ஒரு பையன் இன்னைக்கு கறிக்கட்டையா உயிரோட வாழ்ந்து. மிக துயரமான சம்பவம். 2 பேர் இறந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கொள்ளுவோம். ஆந்திரால மிக சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 14 இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு இறந்தாங்கன்னு கொள்வோம். புள்ளி விவரம் என்ன சொல்கிறது? இந்தியா முழுக்க சராசரியாக மின்னல் தாக்கி இறக்கிறவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களை விட இதுல இறக்கக்கூடிய எண்ணிக்கை மிக குறைவு. சீற்றம் என்பது வேறு. செயற்கையாவே இது பாதிக்கும் என்று குழாயை பதித்து விட்டு நான் எந்த நேரமும் எப்பொழுது தீப்பற்றி எரியும் என்று நான் பயந்து கொண்டும் என்னுடைய நிலத்தை நான் விழ முடியாமல், நான் பண்படுத்த முடியாமல், சாகுபடி செய்ய முடியாமல் இந்த இடத்தில் நீங்க சொல்றா பண்படுத்த முடியாமல் நான் வரவங்கள்ட்ட பண்படுத்த முடியாமல் கிடையாது, சாகுபடி செய்ய முடியாமல் கிடையாது, எல்லாமே செய்ய முடியும். இப்ப நான் சொல்றேன், நீங்க சொல்றதெல்லாம் படித்தது கேட்டது, நான் பார்த்தது பழகியது, பாதிக்கப்பட்ட நிலையிலிருந்து பேசுற. டிராக்டரோட ஓட்ட முடியாது, இந்த குழாய் மேல டிராக்டரோட ஓட்டக்கூடாது தடை போட்டு இருக்காங்க பல இடத்துல. இந்த 10 அடி ஆழத்துல இருக்கக்கூடிய குழாயில டிராக்டர்ல சார் நீங்க 10 அடி ஆழத்துல அந்த குழாய் இருக்கலாம். அந்த கேஸோட தாக்கம், அந்த கேஸோட வேகம்
அது அந்த குழாய் அது வந்து குழாயை மீறி வெளியே வருதா? ஏன் வந்தது? ஏன் வந்தது? நான் தான் சொல்றேனே வந்திருக்குங்க. நீங்க வரலன்னு பேசிட்டு இருந்தா நான் வந்தத ஆதாரத்தோட காமிக்கிறேன். நாளைக்கு நீங்க சொல்றேன் பாண்டே சார் தலைமையில நாளைக்கு உங்க பத்திரிகையாளர் குழு திருவாரூருக்கு வாங்க, ஒரு பையனை காமிக்கிறேன். அவன் எந்த இடத்துல விளையாண்டான், இவனுக்கு ஏன் அந்த தீக்க அதிகரிது? நீங்க தவறான தகவல் சொல்றான்னு நினைக்கல. இது வந்து ஆதாரப்பூர்வமான தகவலாவே நான் ஏற்கிறேன். ஆனால் அது வந்து ஒரு விபத்து. விபத்து இது வந்து ஒரு விபத்து. சாலையில போற வாகனம் மோதுவது என்பது விபத்து வேறு. என் நிலத்துல உங்களை குழாயை பதிக்க சொல்லிட்டு நான் எந்த நேரமும் விபத்து வருமா வராதா நான் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? நான் விவசாய வேலையை பார்க்கிறதா? என் நிலத்தை உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டு நீங்க கொடுக்குற 40% ரீஸுக்கு ஈரான்ல இருந்து பாகிஸ்தான் வழியா நமக்கு வந்து இதே மாதிரி பிரச்சனை வரும்போது வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய அங்க வந்து இன்னும் ஆபத்து அதிகம், பயங்கரவாத தாக்குதல் அதிகம். அங்கேயே நம்மளால நம்பி செய்ய முடியுது. இது சாதாரண நடக்குது. ஈரான் ஒப்புக்கொள்ளுது, பாகிஸ்தான் ஒப்புக்கொள்ளுது, இந்தியா கையெழுத்து திட்டம் நமக்காக கொண்டு இருக்கு. நம்ம ஊர்ல ஈரோட்ல திருப்பூர்ல நம்ம அரசாங்கம் செய்யக்கூடிய விஷயத்தை கொண்டு வர முடியல. என்ன சார்? ஈரானும் ஈராக்கும் பைப்பு கொண்டு கடல் மட்ட கடலுக்கு அடியில கொண்டு போறாங்க. இப்ப இந்தியாவும் வந்து அதுக்கான ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. பாகிஸ்தான் இந்தியா சேர்ந்து போடப்பட்டுச்சு. நம்ம நட்வர் சிங் ஆட்சி காலத்துல மணிசங்கரையர் பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்தோம் போடப்பட்டுச்சு. ஆனா அந்த திட்டமே ரத்து செய்யப்பட்டது. அவங்க மந்திரி பதவி இருந்தாங்க, அது வேற. ஆனா இது என்னோட விளைநிலம், நான் மக்கள் வசிக்கிற பகுதி, நான் என்ன வாழ வைக்கிற வாழ்வாதாரம். இதை அழிச்சுக்கிறதுக்கு நான் எப்படி விரும்புவேன்? நாங்க என்ன சொல்றோம், இந்த திட்டத்தை நாங்க வாழ்வாதாரம் அழிவுங்கிறது எப்படி வருது? நீங்க சொல்ற பார்வை வேறு, நாங்க சொல்ற பார்வை வேறு. வாழ்வாதாரம் அழியுதுங்கிற வார்த்தை எங்க வருது? இந்த மண்ணை நம்பிதான் என்னோட வாழ்வாதாரம் இருக்கு. இந்த மண்ணில உற்பத்தி செய்யற விளைபொருளை கொண்டுதான் நான் வந்து வாழ்வாதாரம் இருக்கு. அப்ப என்னோட வாழ்வாதாரமே அதுதான். என் உடம்பு வந்து வெறும் சுவாசம் பண்ண முடியுமே, விவசாயம் பண்ண முடியுமே, சாகுபடி முடியாது. நான் தான் சொல்றேன் முடியாத. மாற்று வாய்ப்பு இருக்கிற போது நீங்க இதுல கட்டாயப்படுத்துறீங்க. இது தமிழ்நாடு அரசு தான் சொல்லுது. தமிழ்நாடு அரசுக்கு அதற்கான ஆய்வு பண்ணாங்களா இல்லையா? தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலாளர் தலைமையில குழு போட்டு ஆய்வு பண்ணாங்களா இல்லையா? தமிழ்நாடு அரசு சொல்வது பொய்யா? மாற்று இடத்தை தமிழ்நாடு அரசு முதல்ல இதை ஏற்றுக்கொண்டது. அதன் பிறகுதான் வெகு மக்கள் வந்து வெகுண்டு எழுந்து இது வந்து விவசாய பிரச்சனையா மாறின பிறகு வந்து தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொள்ளுது. அதற்கு முன்னாடி அவர்களும் இதற்கு ஒப்புதல் தான் கொடுத்திருந்தாங்க. தொழில்நுட்ப ரீதியாக ஒப்புக்கொண்டார்களா இல்ல மத்திய அரசினுடைய முடிவை நிறைவேற்றுவதற்கு ஒரு மாநில அரசு என்கிற முறையில் ஒப்புதல் கொடுத்தாங்களா என்னது எங்களுக்கு தெரியாது. எங்க வீட்டு நிலத்தை எடுக்கிறதுக்கு என்கிட்ட வர்ற போது என் மண்ணில் அடி வைக்கிற பொழுது என்னோட பாதிப்பை பத்தி எனக்கு தெரியும். நான் எதுக்குறேன் இன்னைக்கு எனக்கு நேரடியாக மத்திய அரசுடைய திட்டங்களை எங்கள்கிட்ட கூட சேர்க்கிற தமிழ்நாடு அரசுக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறோம். தமிழ்நாடு அரசு அதை மறுக்குது. ஒட்டுமொத்தமா இந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்டிருப்பது 139 கிராமம், 1491 ஏக்கர், இவ்வளவுதான். இது வந்து 7 மாவட்ட விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைங்கிற ஒரு பூதாகரப்படுத்துறதா இல்லையா? இது ஒரு பகுதியிலே நீங்க இந்த நிலத்தை எடுக்கிற போது பாதிப்பு கிடையாது. இப்ப நீங்க வந்து ஒரு 7 மாவட்டத்தில் இருக்கிற நிலப்பரப்புல ஒரு சொல்றது மொத்தமேங்க. இதுல மொத்தமே தொடர்புடைய 1491 ஏக்கர். அதாவது ஒரு இடத்துல குழா போடுறாங்க, அங்க மட்டும் 1491 ஏக்கர்ல நாம தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வந்து கர்நாடக எல்லைக்குள்ள போற வரைக்கும் 1491 ஏக்கர் தான் மொத்தமே கையகப்படுத்தப்பட்டு திருப்பி கொடுக்கப்படுது. இல்ல 1491 ஏக்கர் 505 கிலோமீட்டர் 505 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் 2-3 கருத்து இருக்கு. அது வரல பிரச்சனை. எங்களுடைய வாழ்வாதாரத்தில் அந்த மண்ணில் பதிக்கிற போது அதை சார்ந்திருக்கிற நிலப்பகுதி முழுமையும் பாதிக்கப்படும் தான் நாங்க சொல்றோம். எந்த நேரமும் ஒரு உயிருக்கு நீங்க சொல்லுங்க சார், நான் கேட்கறது ஒரு உயிருக்கு பொறுமானம். ப்ளீஸ். அவர் சொல்றாரு விபத்துன்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் விபத்துன்னு சொன்னா நம்ம நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. உதாரணம் விபத்து இல்ல அவர் சொன்னார் சார் இருங்க. அதாவது விபத்து உயிரிழப்பு ஏற்படுதுன்னு சொல்றாரு. இப்போ மோட்டார் பைக் ஆக்சிடென்ட் சொல்லிட்டாரு. இல்ல இல்ல நான் சாலையில போகும்போது நடக்கிற விபத்தும் என்னுடைய நிலத்துல நானே வந்து சொந்த காசு வைக்கிற மாதிரி இல்ல. அதான் நான் இன்னும் சொல்றேன். இதே மாதிரிதான் அப்போசிஷன் வந்து கேஸ் சிலிண்டர் இருக்கு. இப்ப கேஸ் சிலிண்டர் வெடிச்சு நிறைய பேர் நம்ம விபத்துக்குள்ளாகிறத பாக்குறோம். கார் இருக்கு, கார் ஓட்டும் போது ஆன் ஃபயர் ரோடு ஆக்சிடென்ட்ல கார் வெடிச்சு சாவது பாக்குறோம். ட்ரெயின் இருக்கு, ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல அதுக்கு வந்து அவர் பதில் ஒன்று அழகா சொல்றாரு. என்னன்னா நானா வந்து வலிய ஒரு பிரச்சனையை கையே முன்னெடுக்கணுங்கிற அவருடைய கேள்வி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கேரளால நெடுஞ்சாலைகளை ஒட்டியே வந்து இதோடைய பாதை வடிவமைக்கப்படும் போது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் விவசாய நிலங்களுக்கு ஊடாக இதை செய்யணுங்கிற கேள்வி. அது நிறைய பேர் நான் விளக்கம் தரணும்னு நினைக்கிறேன். அது நிறைய பேர் அது கோர்ட்லயே நாங்க சொன்னோம். கேரளாவை பொறுத்தவரையில அங்க என்னன்னா சதுப்பு நிலம். அது அப்ப அவங்க எடுத்துக்கிட்டு அந்த பைப் லைன் போடுற லேண்ட் வந்து ட்ரை லேண்ட் வேணும். நமக்கு ட்ரை லேண்ட்ல தான் அதை பதிச்சு நம்ம உள்ள பைப்பை போட முடியும். கேரளாவில் இருக்கிறது சதுப்பு நிலமா இருக்கிறதுனால அப்போ நெடுஞ்சாலைத்துறை வந்து அங்க ரோடு போடுறோம்னு சொன்ன உடனே சரி நாங்க இவங்களோடவே ரோடு ஓரமே கொண்டு வந்துடுறோம்னு சொன்ன உடனே கேரளா அரசாங்கம் சரி நீங்க ரோடு ஓரமே போட்டுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சதுப்பு நிலத்துல பாசிபிலிட்டி இல்ல. அங்க இந்தியாவிலேயே நல்லா புரிஞ்சுங்க 12 கிலோமீட்டர் இது வரலாம் ரோட ஒட்டி வர்றது 12 கிலோமீட்டர் ஒன்லி இன் கேரளா.
தட் இஸ் பிகாஸ் ஆஃப் அந்த லேண்ட் மாஸ் லேண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லேண்ட் இருக்கிறதுனால நம்ம பண்ண முடியலன்னு சொன்னாங்க. as of now இப்ப கேரளால முழுக்க எல்லா பகுதியிலும் கிடையாது, ஒரு 12 கிலோமீட்டர் தான். அடுத்து நான் சொல்றேன், இப்ப 40 இப்ப வந்து வாங்கிட்டு லேண்ட வாங்கி திரும்ப கொடுக்க போறோம், 40 விழுக்காடு நஷ்டஈடு கொடுக்க போறோம். அப்ப வந்து ஒரு செலவாகுது. இதை நீங்க நெடுஞ்சாலை ஒட்டியே செஞ்சிட்டீங்கன்னா அந்த செலவு வந்து நம்ம வீடு கட்டினா உங்களுக்கு இந்த பிரச்சனை யாருமே மல்லு கட்ட வேண்டியது இல்லையா? நெடுஞ்சாலையில ஒட்டி போட முடியாது, இதுல ப்ராப்ளம் இருக்கு. இப்ப இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட்னு ரிப்போர்ட் இருக்கு. அடுத்தது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்னொரு அமைப்பு இருக்கு, அந்த துறையும் ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. நெடுஞ்சாலையில ஏன் போட முடியாதுன்னா வால்வ் ஸ்டேஷன் வந்து வைக்கணும். வால்வ் ஸ்டேஷன்ன்றது வந்து மானிட்டரிங் கேஸ் பிரஷர் எவ்வளவு லீக்கேஜ் ஆகுது குறைஞ்சா அதை பூஸ்ட் பண்ணும். இன்னொன்னு அந்த வால்வ் ஸ்டேஷனை வச்சுதான் கண்ட்ரோலிங் ஸ்டேஷன் நம்ம இன்னொரு 1 கிலோமீட்டருக்கு ஒரு வால்வ் போடுவோம். இப்ப கேஸ் பைப் லைன் வந்து எங்கேயாவது லீக்கேஜ் ஆகுது க்ளோஸ் பண்ணோம்னா இந்த 2 வால்வையும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துக்கு கேஸ் கனெக்ஷன் இருக்காது. சோ உயிர் விபத்தோ லீக்கேஜோ தடுக்கப்படும். அதுக்காக நெடுஞ்சாலையில போட்டோம்னா நெடுஞ்சாலை ஒட்டி போடுங்க. அதான் சொல்றேன், நெடுஞ்சாலை ஒட்டி போட்டோம்னா ஒரு விஷயம், நெடுஞ்சாலை வந்து இன்னைக்கு இருக்கிற 2 ஒரு வழி சாலையா இருக்கும், 2 வழி சாலையா இருக்கும், 4 வழி சாலையா மாறும். நாளைக்கு நெடுஞ்சாலைக்கு 6 வழி சாலை வேண்டும். இப்ப இருக்கிற போக்குவரத்து நெரிசலுக்கு 8 வழி சாலை கூட வேணும். இப்ப நம்ம திங்க் பண்ணல. 50 வருஷம் கழிச்சு இது 8 மாறுமோங்கிற கவலை பண்ணி 50 வருஷம் இல்ல, 50 வருஷம் கழிச்சு அவன் அந்த இடத்துல வீடு கட்ட முடியாது, அந்த இடத்துல கிணறு வெட்ட முடியாது. நீங்க வால்வு ஸ்டேஷன் வந்து நெடுஞ்சாலை துறையில வைக்க முடியாதுன்னு அவங்க ரிப்போர்ட் தெல்ல தெளிவா கொடுத்திருக்காங்க. அதுதான் பிரச்சனையே. அவங்க பிரச்சனை தப்பிக்கிறதுக்காக கொடுத்தாங்க. ஊருக்கு ஏமாளி பிரச்சனை என்ன இல்ல. இன்னொன்னு, நீங்க நெடுஞ்சாலை ஓரமா வால்வு வச்சிட்டீங்கன்னா நாளைக்கு இந்த கிரேனோ அல்லது ஏதோ ஒரு கேஸ் பைப் லைன் எடுத்து சில மராமத்து வேலைகள் செய்யணும்னா இந்த வண்டி எல்லாம் நிக்கணும். இப்ப இவங்க வண்டி போய் அந்த நெடுஞ்சாலையை ஆக்கிரமம் பண்ணிக்கிட்டா நம்ம சொல்றதுங்க நெடுஞ்சாலைக்கு உள்ள போடுங்கன்னு சொல்லி சொல்லுங்க, நெடுஞ்சாலையை ஒட்டி போடுங்க. அப்ப ஒரு பிரச்சனை கிடையாது. நாளைக்கு விரிவாக்கம் பண்ணும்போது அது திட்டமிடுங்க. நீங்க இல்ல அதை சொல்லியாச்சுங்க, நெடுஞ்சாலையை ஒட்டி கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி. நெடுஞ்சாலை துறை ஓரமாக டெக்னிக்கலா ஃபீசிபிலிட்டி இல்லன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்து 2 இன்டர்நேஷனல் அமைப்பு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அது எதுக்காக கொடுக்கறாங்க அதை தெளிவுபடுத்துங்க. ஏன் சாலை ஓரமா கொடுக்க கூடாதுங்கறத தெளிவுபடுத்துங்க. நம்ம ஆராய்ச்சி பண்ணா டெக்னிக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் கூட்டி வந்தா பேசணும். அதுக்குள்ள நம்ம போக முடியாது. அத விமர்சனம் அத பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. இல்ல சரி விடுங்க. டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தான் அத பத்தி பேசணும். சரி ஓகே. இல்ல அதாவது உங்களுக்கு தொழில்நுட்ப ரீதியாவோ இல்ல ஓகே. இல்ல அவர் சொல்றேன் உங்களுடைய புரிதல் என்ன தொழில்நுட்ப ரீதியா எனக்கு தெரியாது. அனுபவ ரீதியா எனக்கு தெரியாது. இப்போ நேத்துக்கு நான் என்ன சொன்னேன், இப்போ நீங்க இப்போ ஈபி லைன் இருக்குல்ல, ஈபி லைன் இருக்கு. ஈபி லைன் வந்து இப்ப எல்லா இடத்துலயும் பதிச்சிட்டு இருக்காங்க. இப்ப சிட்டிக்குள்ள எங்க பதிக்கிறாங்க? மெட்ரோ. இப்ப அந்த மெட்ரோ இது எங்க பதிக்கிறாங்க? மெட்ரோ ரயில் இப்ப இங்க போகுது, அத வந்து எங்க பதிக்கிறாங்க? ஈபி லைன் எங்க எடுக்கிறாங்க? எல்லாமே அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு இருக்கு. யாரோட நம்ம எல்லாரும் அண்டர் கிரவுண்ட்ல போகுது. யாரோ வீட்டுக்குள்ள போகுதா? ஆக்சிடென்ட் ஆகாதா? குடியிருக்கிற வீட்டுக்குள்ள போகுதா? ஆமா, குடியிருக்கிற அருகில தான போகுது. உங்களுக்கு இல்ல மெட்ரோ ரயிலே சொல்றேன். மெட்ரோ ரயில் கீழ போகுது, பூமி கீழ போகுது. அது இல்ல ஏன் வீட்டு கீழ மெட்ரோ ரயில் வந்துருன்னு சொல்ல கூடாதுங்கறாங்க. அது அத போய் சொல்ல முடியுமா? ஒரு நாம இன்னைக்கு நீங்க சொல்றீங்க இந்தியா வந்து வல்லரசு நாடா மாறணும். எப்படி மாறுறது? இல்லங்க, நீங்க எல்லாத்துக்குமே கட்டை போட்டு இருந்தீங்கன்னா எங்க ஆகும்? மத்தவங்க எல்லாம் முதல்ல உயிரோட இருக்கணும், அதுக்கு அப்புறம் தான் வல்லரசு ஆரம்பிக்கும். உயிரோட இருக்கணும். நீங்க சொன்னீங்க அரசாங்கம் தொழில்நுட்ப ரீதியான விஷயங்களை இப்ப இந்தியாவுல வந்து 15000 கிலோமீட்டர் பைப் பதிச்சிருக்கு. என்னங்க இப்பதான் இந்த திட்டம் வந்ததா? 1984ல அசிரா மொத்தம் 1157 கிலோமீட்டர் 174 கிலோமீட்டர் அசிரா டு விஜய்பூர், குஜராத், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் கவர் பண்ணிருக்காங்க. ஆனா இங்க உங்களுக்கு ஒன்று சொல்றாங்க, இது அத்தனையுமே நெடுஞ்சாலை விட்டு நடந்து. இல்ல அவரு சொல்றாரு மகாராஷ்டிரா மஹிம் தாஸ் இருக்குல்லையே, குஜராத்ல அகமதாபாத் பதோதராக்கும், உத்தரப்பிரதேசல வந்து பரோனி கான்பூருக்கும், குஜராத்ல வந்து ONGC வச்சிருக்கக்கூடிய இடத்துல இது எல்லாமே நெடுஞ்சாலை ஊட்டி நடந்திருக்கு திரு வைகோ குறிப்பிடுறாரு. இன்ன விட்டபிளா சில இடங்கள்ல மட்டும்தான் போகுமே தவிர எல்லா இடத்துக்கும் தொடர்ந்து போகாது. எங்கயாவது அந்த பைப்லைன் நீங்க ஆதாரத்தோட அதே மாதிரி ஆதார விவரமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை உருவாக்க கூடாது. இல்ல 1990லயே காவிரி பேசின் வந்தாச்சு. அப்பெல்லாம் எங்க போனாங்க? இப்ப அவங்க கவர் பண்ணிருக்கிறது 270 கிலோமீட்டர். இன்னைக்கு அதுல இருந்து உற்பத்தி ஆகிற இந்த நேச்சுரல் கேஸ்ல இருந்து பொல்யூஷன் ஃப்ரீ, அதுல இருந்து உற்பத்தி ஆகிற கரண்ட்டுக்கு இப்ப நம்ம வந்து தமிழ்நாடு ஈபிக்கு நாட் லெஸ் than 200 மெகாவாட்ஸ் பவர் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க.
ஃபெர்டிலைசருக்கு செப்பரேட் பண்றாங்க. ஓகே நேச்சுரல் ஃபெர்டிலைசர் லிமிடெட். ஓகே, ஆனா எனக்கு என்ன சந்தேகம் என்ன, இல்ல ஃபெர்டிலைசர் நீங்க வந்து என்னோட தொண்ணூறுலயே இருக்கு. ஓகேங்க, அப்பெல்லாம் வராத இது இந்த கெயில் வந்த பின்னாடி உடனே ஏன் வருது, அதுவும் 2007 ஏன் வருதுன்னு கேளுங்க, 2007 கவர்மெண்டே வந்து முன்னாடி இன்னும் ஒரு ஹைகோர்ட் கமிட்டில சொல்லிருக்காங்க. ஏன் வருதுன்னு கேளுங்க. என்னுடைய லேண்ட்ல நீங்க குழாய் பதிக்கிறீங்க. ஆமா. ஆனா அந்த குழாய்க்கு ஏதாவது ஆனா நான் பொறுப்புன்றீங்க. குழாய்க்கு ஒண்ணும் ஆகாது. அததான் நான் என்ன சொல்றேன், அந்த குழாயில கோளாறு இருந்தா நான் பொறுப்பு. இல்ல நிச்சயமா சொல்றேன் சார். இந்த குழாய் பூமிக்கு மத்தியில பழிச்சுன்னா மனுஷன் அன்றாட வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கிடையாது சார். நான் அனுபவபூர்வமா சார் இத வந்து மண்ணை அழிச்சிட்டு சார் அப்படியே அந்த மண்ணோட தன்மை மாறி போச்சு சார். குழாய் கொண்டு போகல வந்து பாருங்க சார். நீங்க கொண்டு போறது 1 மீட்டரா 2 மீட்டரா அகலம் கிடையாது. அந்த வழி பாதையில் இருக்கிற நிலங்கள் முழுமை வீணா போச்சு. பாசன கட்டுமானங்கள் அழிஞ்சு போச்சு. எதையுமே சமன்படுத்த முடியல. ஒரு இயந்திரம் கொண்டு வாய்க்கால தூர்வார முடியல. அந்த இடத்தை வந்து நிலத்தை வந்து சமன்படுத்த முடியல. கனரக இயந்திரங்களை கொண்டு எதையும் பண்ண முடியாத நிலைமைக்கு ஆளாயிடுச்சு சார். எப்படி சார் அது முடியும்? கேஸ் வந்துரும் சொல்றாரு. இப்போ அந்த யூபிஏ கவர்மெண்ட் 2லயே மத்திய அரசாங்கம் என்ன பண்ணதுன்னா அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து 2011 எந்த விதமான கேஸும் கிரிமினல் கேஸும் அவங்க மேல ஃபைல் பண்ண கூடாது. இல்ல அமெண்ட்மென்ட்ல கேஸ் இருக்குங்கறத சொல்லப்படுது. அதை திருப்பி வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அதை வித்ட்ரா பண்ணிட்டு அவங்க அதை வித்ட்ரா பண்ணிட்டு கிளாரிஃபையும் பண்ணிட்டாங்க. நாங்க 2011 PNMP நினைக்கிறேன் சொல்லிருக்காங்க. அவங்க எதுக்காக சொல்றாங்கன்னா ஒரு விவசாய போய் தாக்குற அளவுக்கு இல்ல, விவசாய கிரிமினல் கேஸ்ல புக் பண்ண கூடாது. அத கேஸ் பைப்லைன் வருதுன்னா அதுக்கு பாதுகாப்பா இருக்கணும். யாராவது திருடர்கள் பாதுகாப்பா இருக்க முடியும். உங்களுக்கு வந்து கிராமத்தில் நடக்கூடிய விவசாயம் மட்டும் நல்லா தெரியும். காலையில வந்து பார்த்துட்டு நிலத்தை வந்து பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மறுநாள் காலைல வருவாங்க. இது வந்து ஆபீஸ் ஒர்க்கிங் கிடையாது. 8 hours அங்கேயே உட்கார்ந்து கிடையாது. அந்த வேலை முடிஞ்சோடனே கிளம்பி போயிருவாங்க. அதுக்கு பிறகு 4 பேர் வருவான், பைக் நிப்பாட்டுவான், தண்ணி அடிப்பான், தூங்குவான், சாப்பிடுவான், போவான். யாரோ வருவான், யாரோ போவான். ஊர்ல வந்து எங்க போன அதுக்கு காவல் கண்காணிப்பு நான் உட்கார முடியுமா? அதுக்குதான் தேவையில்லாம இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இந்த பைப் லைனோடவே கேஸ் அந்த ஆப்டிகல் ஃபைபரும் போடுறாங்க. சேட்டலைட்ல 1 கிலோமீட்டர் வந்து கண்ட்ரோல் ரூம் இருக்கும். எங்க சின்ன பிட்டு அது அதிர்வு அதிகமா போனாலும் இமிடியேட்டா இவங்க கண்ட்ரோலுக்கு ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலிங் சிஸ்டம் அது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க சொல்லணும்னா இந்த கேஸ் பைப்லைன் இல்ல இது ஒரு ஆபத்தான இருங்க சொல்லி முடிச்சுறேன். இருங்க நீங்க உங்க டர்ன் வரும்போது பேசுங்க. சும்மா குறுக்க பேச கூடாது. அதாவது உங்களுக்கு விவரம் தெரியாது சொல்லிட்டீங்க. எல்லாரும் திரும்ப ஒரு பொய்யான தகவலை பதிவு பண்ணாங்க. விவரம் தெரியாது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் அனுபவபூர்வமான கருத்து சொல்றேன்னு சொல்லிட்டேன். அப்ப விவரத்துக்குள்ள போக கூடாது. நீங்க இன்ஜினியர் டெக்னிக்கல் நீங்க டெக்னிக்கல் இன்ஜினியர் எங்களுக்கு தெரியும் சார். சும்மா இல்ல எங்களுக்கு தெரியும் சார். அனுபவம் ஏன் வீட்டு நான் எடுக்க கூடாது நான் சொல்றேன். உங்க தொழில்நுட்பத்தை நான் ஏத்தி விரும்புறேன். ஏன் ஊத்தி நடத்தாங்க ஒரே கேள்வி சார். ஏன் வீட்டு நிலத்தை ஏன் அனுமதி இல்லாம நீங்க எடுக்கிறது யார் சார்? நான் மறுக்கிறேன் சார். நீங்க உங்களோட தொழில்நுட்ப அனுமதியில நாங்க கேட்கணும். உங்களோட விவரங்களை நாங்க கேட்கணும். எங்களுக்கு என்ன சார் நீங்க சேலஞ்ச் பண்ணீங்களா? நீங்க சேலஞ்ச் நான் சேலஞ்ச் பண்றேன். எத்தனை வாங்க ஆளுத்துவாங்க இன்னும் பண்ணல. நான் இன்னும் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன நான் 5000 இல்ல 5000 விவசாயில 8 பேர் தான் சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. மீதி எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம 7 கோடி பணம் வந்து 3 கோடி இப்ப 32 வில்லேஜ் வாங்கியிருக்காங்க. 135 வில்லேஜ்ல எல்லா வில்லேஜ் தர்மபுரியில ஒருத்தர் அபிடேவிட்டே போட்டிருக்காரு ஃபார்மர். இல்லைங்க எங்களுக்கு எங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, பக்கத்துல இருந்து வந்து எங்களை மிரட்டுறாங்க, அதனாலதான் நாங்க வந்து இது நாங்களும் அவங்களுக்கு பயந்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழலும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க போட்டிருக்கிற பைப் இருக்கு இல்லையா, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல X70 X80 PSL பைப்லைன். இந்த X70 X80 அதனுடைய திக்னஸ் பாத்தீங்கன்னா 10.3 மில்லிமீட்டர் இருக்கு. 21 இன்ச் டயா, 24 இன்ச் டயா. அதுல இன்னர் கோட்டிங் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட், அவுட்டர் கோட்டிங் பெயிண்ட், இன்னர் கோட்டிங் பெயிண்ட். அவுட்டர் கோட்டிங் வந்து நான் கரோஷன், எனி லீக்கேஜ், எனி அதிர்வுகள் வந்தாலும் அது அந்த பைப்பை பாதிக்காத அளவுக்கு. விவசாயிகளுடைய சந்தேகமா இருக்கக்கூடிய அந்த PMP ஆக்ட் படி 2011 சட்ட திருத்தத்தின்படி விவசாயிகள் மீது எந்த நடவடிக்கை வராதுன்னு நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா வராது. பதிவு பண்ணிக்கிறேன். திரு பாண்டியன் கேட்கிறோம். நீங்க சொன்னீங்க இல்லையா, என் வீட்டு லேண்ட நீ எப்படிப்பா எடுப்பீங்கன்னு கேட்கிறேன். ரொம்ப ஒரு ஆழமான கேள்வியா இருக்கு. ஆனா உலக வர்த்தக மைய மாநாட்டை தமிழ்நாட்டில் வந்து தமிழக முதலமைச்சர் தமிழக அரசு நடத்திய போது 42,000 ஏக்கர் உடனடியாக ஆக்குபை பண்ணுவதற்கு எடுத்துக்கொள்ள தயாரா இருக்கு. நாங்க லேண்ட் பேங்க் கிரியேட் பண்ணிருக்கோம் தமிழக அரசு அறிவித்தது. 42,000 ஏக்கர். இப்ப இந்த பிரச்சனையில உள்ள தொடர்பு 1400 ஏக்கர் தான். 1400 ஏக்கர் எங்க இருக்கு, 42,000 ஏக்கர் எங்க இருக்கு. 42,000 ஏக்கரை தமிழக அரசு நிரந்தரமாக கையகப்படுத்திய போது உணர்ச்சிப்படாத விவசாயிகள் 1492 ஏக்கரை வாங்கிட்டு திரும்ப கொடுக்கும் போது ஓஹோ 7 மாவட்டம் போச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தமிழக அரசு சொல்லியிருப்பது சாகுபடி நிலங்களையா?
எல்லாமே உள்ளடக்கியது. நீங்க சொல்லுங்க. நான் இப்பயும் சொல்றேன் சார், முழுமையும் நீங்கள் நிலத்து பகுதியில் கொண்டு போறத நாங்க எதுக்குறோம். நீங்க நெடுஞ்சாலைத்துறையில் கொண்டு போங்க. எங்காவது தருமபுரியில உங்கள்கிட்ட ஒத்துக்கிட்டு கொடுத்துருக்காங்க, நீங்க கொடுத்துட்டு போட்டு போங்க. இல்லங்க, அவர் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. 5842 விவசாயில 8 விவசாயி தான் அப்டேட் பண்ணிருக்காங்க. பாதிக்கு மேல பணம் பட்டுவாடா செய்யப்பட்டு விட்டது. ஒரு விவசாயி எங்களை யாரோ சொன்னால்தான் அப்டேட் போட்டோம், எங்களுக்கு உடன்பாடு இருக்குன்னு சொல்லிவிட்டாரு. 42,000 ஏக்கர் கொள்முதல் செய்யப்பட்டதும் நீங்க பேசல. 1400 ஏக்கர் கொள்முதல் செய்யல, வாங்கி திரும்பி கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்க ஆர்ப்பாட்டம் சொல்றீங்க. இது நியாயமான விஷயம். விவசாயியோட அறியாமையே இந்த அரசாங்கம் தவறா பயன்படுத்த முயற்சி எடுக்கிறது இது ஒரு உதாரணம் சார். அதாவது விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தை பத்தி நான் கேட்கிறேன். இல்ல இந்த விவசாயிக்கு போய் இப்ப இவ்வளவு சொல்றாங்க, இவ்வளவு பாதுகாப்பு அம்சங்களோட அந்த திட்டத்தை செயல்படுத்துறது எனக்கு தெரிஞ்ச விஷயம். 5842 விவசாயிகளுக்கும் தெரியல சொல்ல போறீங்களா? ஆமா சார், விவசாயிக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு ஏன் சார் அரசாங்கத்துக்கு போய் கெஞ்சிட்டு நிக்கணும்? ஏன் அரசாங்கத்துக்கு கெஞ்சிட்டு நிக்கணும்? நாங்க இந்தியாவில் வாழ்ற மக்கள் தொகையில் 80% விவசாயத்தை நம்பி இருக்கா சார். ஆனா விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் தான் சார் போடப்படுது. விவசாயிகளுக்கு பாதுகாப்பான சட்டங்கள் இருக்கு. நீங்க இதே இன்னைக்கு சொல்றீங்க, இந்த தலித் பகுதியில இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி சொல்றார், கிருஷ்ணகிரி தருமபுரியில மலைப்பகுதி மக்களுக்கு சாலை போட முடியல சார். இல்ல நீங்க வேற பிரச்சனை சொல்றீங்க. வன பாதுகாப்பு சட்டம் அதை பாதுகாக்குது சார். நிலத்துக்கு மட்டும் அந்த பாதுகாப்பு சட்டம் இல்ல. இல்ல அது வேற, நீங்க வேற சொல்றீங்க. வேற எதுவும் நீங்க போகக்கூடாது. ஒரு சட்டங்கிறது இந்தியாவில் இருக்கிற சட்டங்கிறது இங்க வனத்தையும் பாதுகாக்கணும், விலங்கையும் பாதுகாக்கணும். அதாவது வனங்களை பாதுகாத்து விலங்குகளை பாதுகாக்கணுங்கிறதுல இருக்க முக்கியத்துவம் ஒரு மனுஷன உயிரோட மதிப்பு நீங்க மதிப்பு இல்லையே. அதற்கான ஆபத்துக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுல ரொம்ப கம்மி. ஒரு சாதாரண விபத்து ஏற்படுறதோட எண்ணிக்கை இல்ல சார். எந்த இடத்திலையும் எந்த நேரத்திலையும் பத்தியறியத்துக்கான வாய்ப்பு இருக்கு சார். இது அனுபவபூர்வமான கருத்து சார். வாங்க சார், எங்க ஊர்ல காமிக்கிறேன். நான் அனுபவபூர்வமா சொல்றேன் சார். ஓகே, நிகழ்ச்சி முடிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. விவசாயிகளுடைய கவலை புறந்தள்ள முடியாத விஷயம் தான் நிச்சயமாக. அதே சமயம் வளர்ச்சி என்பது எல்லா விதமும் சாத்தியமாகணும். ஒட்டுமொத்தமாக கர்நாடகாவில் சாத்தியமா இருக்கிறது, கேரளாவில் சாத்தியமா இருக்கிறது, இந்தியாவில் பிற மாநிலங்கள் சாத்தியமா இருக்கிறது. ஏன் தமிழகத்தில் சாத்தியமாக கூடாது என்று பார்க்க வேண்டியிருக்கு. தமிழக அரசு அடுத்து என்ன செய்யப்படுகிறது, மத்திய அரசு என்ன செய்யப்படுது, உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக சொல்லிவிட்டு தமிழக அரசை கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கி இருக்கு. அரசியல் ரீதியான முயற்சிகளை மேற்கொள்ளாது என்பவர் கடுமையான விமர்சனம் வைத்திருக்கிறது. அரசியல் கட்சிகள் எல்லோருமே ஒருமித்துக் கொள்ள இருக்கிறார்கள். விவசாயிகள் கடுமையான கொந்தளிப்பை வெளிப்படுத்திருக்கிறார்கள். திரு கனகராஜ் அவர்கள் குறிப்பிட்டது போல மிகச்சில விவசாயிகள் மட்டும் தான் ஆட்சியை தெரிவிக்கிறார்கள். இது அரசியலாக்கப்படுகிறார் என்பதை தாண்டி வளர்ச்சி, விவசாயம் இரண்டையும் பிரித்து பார்த்து விட முடியாது. வளர்ச்சியும் நிச்சயமாக அவசியம். அந்த வளர்ச்சி என்பது விவசாயிகளையும் உள்ளடக்கியத்தான் இருக்க வேண்டும் மாற்று கருத்துல. நிகழ்ச்சி கலந்து கொண்டு கருத்து 2 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.